வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரவுட்டர். இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ரவுட்டர் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான ரவுட்டர். அது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ரவுட்டர்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க நெட்வொர்க்கையும் அவுட் சைட் நெட்வொர்க்கையும் கனெக்ட் பண்ணுற ஒரு நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது தான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலாக பார்த்த ரவுட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இருக்கும். ஸோ 2 ஆண்டனா ப்ளஸ் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ இதை நம்ம ரவுட்டர்னு சொல்ல முடியாது, இது ஒரு காம்போ டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் இதில் ஒரு ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குது, ப்ளஸ் ஒரு நெட்வொர்க்கிங் சுவிட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரவுட்டிங் ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது ஒரு காம்போ டிவைஸ்னு சொல்லுவோம். பட் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ரவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஈத்தர்நெட் போர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒய்ஃபை இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ரவுட்டருக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இது பண்ணும். ஃபுல் ஃப்ளெஜ்டு ரவுட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கன்சியூமர் அண்ட் ரவுட்டர்ஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிற ரவுட்டர்ஸ்லாம். அதாவது எண்ட் யூசர் வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ரவுட்டர். இதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்காது. நார்மலாக ஐஎஸ்பி கிட்டேருந்து இன்டர்நெட்டை வாங்கி வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் தான் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஹெச்சிபி கிளைண்ட் ஆட் பண்ணலாம், பிபிபிஓஏ கிளைண்ட் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பிக் பான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூசர் சைடு ஐஎஸ்பி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஒரு பேசிக்கான ஒரு ஃபயர்வால் இந்த ரவுட்டரில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நேட்டு, போர்ட் ஃபார்வர்டிங் அந்த மாதிரி எஸ்எஸ்டி ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்கும். மற்றபடி என்டர்பிரைஸுக்கு தேவைப்படுற மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் என்தூசியஸ்ட்டுக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்காது. பட் இந்த மைக்ரோடெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரவுட்டர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா வீட்லேயே நீங்கள் ஒரு விபிஎன் சர்வரை ஹாஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மலாம் விபிஎன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பப்ளிக் நெட்வொர்க்கில். வெளியில் போய் தான் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிறப்ப சேஃப்டி இருக்காது. பட் விபிஎன் யூஸ் பண்ணால் சேஃப்டி இருக்கும். ஸோ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி விபிஎன், இந்த ஓப்பன் விபிஎன், கோ விபிஎன் சம்திங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபிஎன் கிளைண்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ரவுட்டர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரு விபிஎன் சர்வர் ஹாஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல்லேருந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த விபிஎன் சர்வர் கூட உங்களால் கனெக்ட் ஆகிக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இது மாதிரி 1000 விஷயம் இந்த ரவுட்டரை வச்சு நீங்கள் பண்ணலாம். இருக்கிறதுலேயே மார்க்கெட்லேயே ஒரு ஹை அண்ட் ரவுட்டர் வாங்கினீங்கன்னா அதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏர்டெல் எடுத்துக்கோங்க, ஏர்டெல் பிஎஸ்என் அந்த மாதிரி ஐஎஸ்பி எடுத்துக்கோங்க. அந்த ஐஎஸ்பி இதெல்லாம் அவங்க நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற பவர்ஃபுல் ரவுட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ, அதில் என்னென்ன விஷயம் பண்ணலாமோ எல்லாத்தையும் இந்த ரவுட்டரில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ரவுட்டருக்கும் ஐஎஸ்பி சைடு யூஸ் பண்ணுற ரவுட்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ராசஸிங் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட ப்ராசஸிங் பவர் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். அதனால் இதோட பவர் கன்சப்ஷனும் கம்மி, காஸ்ட்டும் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 ருபீஸில் ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். இதோட ப்ராசஸிங் பவர் கம்மினா நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிபி-லிங்க் ரவுட்டரோ டிஏரோ ரவுட்டரோ நீங்கள் ஒரு 3500 5000 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதை விட 10 to 15 டைம்ஸ் நம்மளோட மைக்ரோடெக் ரவுட்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரவுட்டரை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான ரவுட்டர் அண்ட் ஃபீச்சர் ரிச்சான ரவுட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரவுட்டரை இங்கே எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம், இதனால் யாருக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நார்மலான ஒரு பர்சன் வீட்டில் இன்டர்நெட் வேணும் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட்டே ஆகாது. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சாதாரணமான ஒரு கன்சியூமர் ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறது, இல்லை ரீசெட் ஆகிடுச்சுன்னா திருப்பி கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் செட் ஆகாது. இந்த வீடியோ போய் கிளிக் பண்ணிடுங்க. இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல, விபிஎன் சர்வர் ஹாஸ்ட் பண்ணலாம், அதாவது ஒரு சர்வர் நம்ம வீட்டில் ஹாஸ்ட் பண்ணலாம், இல்லை அட்வான்ஸ்டு ஃபயர்வால் யூஸ் பண்ணலாம், நம்மளே ஒரு வீட்டில் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவங்க என்தூசியஸ்ட்டுக்கெல்லாம் இது ரொம்பவே சூப்பரான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரவுட்டரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த கம்பெனியை பற்றி பார்ப்போம். ஸோ நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் சிஸ்கோன்னு சொல்லலாம். சிஸ்கோ தான் டாப் மேனுஃபேக்சரர் அண்ட் அவங்க தான் நெட்வொர்க்கிங்கில் சில விஷயத்தையே உருவாக்கணும்னு சொல்லலாம். சில ஸ்டாண்டர்ட்ஸ், சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் அவங்க தான் உருவாக்கணும்னு சொல்லலாம். அவங்க தான் கிங் மேக்கர்னு சொல்லலாம். ஸோ சிஸ்கோவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜூனிப்பர் நெட்வொர்க்ஸ் வருவாங்க அண்ட் ஹெச்பி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் சொல்லலாம். அந்த டாப் 5 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மைக்ரோடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்துடும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாட்வியன் கம்பெனி யூரோப்பில் இருக்குது. இவங்களோட கஸ்டமர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மள மாதிரி என்தூசிஸ்ட் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன லோக்கல் ஐஎஸ்பிஸ்லாம் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல இன்டர்நெட்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இன்டர்நெட் கொடுப்பாங்க. வீட்டு மேலே ஒரு ஆண்டனா மாதிரி வச்சு இன்டர்நெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒயர்லெஸ் ஐஎஸ்பிஸ் தான் இவங்களோட மேஜர்
பையர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து எங்கே பாப்புலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி ரொம்ப டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இவங்க ரொம்ப பாப்புலரான ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம். டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயுமே வந்து இந்த பிராண்டுக்கு வந்து ரொம்ப ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன இது சொல்லணும்னா வந்து T-Mobileனு ஒரு ஐஎஸ்பி இருக்காங்க. ஸோ அந்த T-Mobile வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட்வொர்க்கு வந்து மைக்ரோடெக் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நாசாவில் இருக்கவங்களே வந்து மைக்ரோடெக் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாசாவில் யூஸ் பண்ணுறது என்ன ரவுட்டர்னு கேட்டிங்கன்னா மைக்ரோடெக் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் இது வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப கிரானுலர் கண்ட்ரோல் இருக்கும். சிஸ்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஸ்கோ ரவுட்டர்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதா இருக்கட்டும், மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு தனியாக படித்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட் வந்து தேவை. உடனே எடுத்தோன்னா நம்ம பண்ண முடியாது. ஸோ இதுக்கும் அதிகம் தான். நம்ம நார்மல் ரவுட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறைய ஸ்கில் செட் வேணும். பட் இது வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இந்த ரவுட்டருக்கு வந்து ஒரு GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரவுட்டர் நான் வாங்கி ஒரு 2 to 3 months வந்து ஃபுல்லாக வந்து இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் எல்லாமே நல்லா கற்றுக்க முடியும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. பட் சிஸ்கோ பட்சத்தில் போனால் கண்டிப்பாக 3 மாதம் 4 மாதம் ஆனால் நல்லா பர்ஃபெக்டாக வந்து லேர்ன் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனி கோர்ஸ் எடுத்து ரொம்ப இன்வால்வ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். பிகாஸ் அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரே கலர் 2 மகன்னு சொல்லலாம். ப்ரொஃபஷனல் ஃபீச்சர்ஸும் கிடைக்கும், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் இந்த ரவுட்டரை வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரவுட்டரை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த அன்பாக்சிங் பார்க்கலாம். அண்ட் இந்த ரவுட்டர் என்ன மாடல் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஸோ இது என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா HAP Lite அப்படிங்கிற ஒரு மாடல். இது வந்து இந்த கம்பெனிலே வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரவுட்டர்னு சொல்லலாம். பட் பேசிக்கான ரவுட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான ரவுட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேக்கிங்காக இருக்கும். ஃப்ளாஷியான ஸ்டிக்கரு, லோகோ, லைக் டாப் 10 கம்பெனிஸில் ஒன்று. இப்போ இந்த TP-Linkலாம் பார்த்தீங்கன்னா டாப் 10 செல்லர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. நிறையா போட்டிருப்பாங்க. நம்மளை பார்த்தோன்னே நம்மளை மயக்கிற மாதிரி நிறைய விஷயம் போட்டிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ப்ளைனாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான். இதில் வந்து ரவுட்டரோட மேக் அட்ரஸ், சீரியல் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸு. டாப்பில் பார்த்தீங்கன்னா பிராண்டு, அப்புறம் உங்களோட என்ன சீரீஸ் இது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த விஷயமே அதில் இருக்காது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. பிகாஸ் கன்சியூமர்ஸ்டே எப்பவுமே ஏமாறுவாங்க. அந்த பாக்ஸ் இருக்க ஸ்டிக்கர் அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடுவாங்க. பட் ப்ரொஃபஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்து ஏமாற ஆள் கிடையாது. அதனால தான் வந்து இந்த பேக்கிங் வந்து ரொம்ப மினிமலிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இவங்க அதிலலாம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஈவன் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சீல் கூட கிடையாதுன்னு சொல்லலாம். டைரெக்டாக நம்ம வாங்கும்போது இதே பாக்ஸில் தான் வரும். சரி, இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து சைடில் ஸ்க்ரீனில் எங்கேயாச்சும் வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. பவர் அடாப்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் பெருசாக இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா பவர் அடாப்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க, இது மேண்டேட்ரியாக கொடுத்தாகணும் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னா, அதுக்காக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி கான்ஃபிகரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதுவுமே அதில் வராதுன்னு சொல்லலாம். பட் இந்த TP-Linkலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக போய் இதை பண்ணுங்கள், இதை கனெக்ட் பண்ணுங்கலாம் போட்டிருப்பாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் ரவுட்டருங்கிறங்காட்டி அது எதுவுமே போட்டுருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ப்ராடக்டை கையில் எடுப்போம். ஸோ இவங்க கம்பெனிலே வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்னா வந்து இதுதான் சொல்லலாம். இப்போ எவ்வளோ ஒரு கிளாசிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்பவே கிளாசிக்கான ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்லலாம் வந்து நம்மளுக்கு ஹாட் ஏர் வெளியே போகிறதுக்காக வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அழகாக ஒரு பேட்ஜிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, HAP Lite அப்படின்னு சொல்லிட்டு. 4 ஈத்தர்நெட் போர்ட்ஸ் இருக்குது. தென் இதுலேயே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ஈத்தர்நெட் போர்ட்ஸுக்குலாம் வந்து ஷீல்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்மளோட கன்சியூமர் அண்ட் ரவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஷீல்டிங்லாம் இருக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஷீல்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸை வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணும். அது இல்லாமல் பார்க்குறக்கும் நல்லா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்குது, ரக்கடாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ட், இன்னொன்று வந்து பவர். இந்த பவர் இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பவர் கனெக்ட் பண்ணோடனே ஆன் ஆயிரும். இந்த ஆக்டை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். டிஃபால்ட்டாக வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆனாலோ இல்லை இந்த வேன் போர்ட் கனெக்ட் ஆனாலோ வந்து அது பிளிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அதை நீங்கள் எப்படி வேணாலும் மேப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெட் WPS ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த WPS வந்து ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு டெக்னாலஜி தான். இன்ஃபேக்ட் Android 9க்கு அப்புறமே வந்து 9 or 10க்கு அப்புறம் வந்து இதை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டி ஃப்ளாஸ் இருக்குங்காட்டி. பட் இது ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருந்த ஒரு டெக்னாலஜி. இது அவங்க கொடுத்துருக்காங்க. பட் வேணும்னா நம்ம WPS வந்து ஈஸியாக டிசேபிள் பண்ணிக்கலாம். மற்ற ரவுட்டர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இதில் எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிகர் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ WPS வந்து ஈஸியாக நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்து பவர் ஜாக் இருக்குது. இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் தான். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேரல் ஜாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்பவே ரிலேபிளான ஒரு கனெக்டர்னு சொல்லலாம். எப்படினாலும் ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ணலாம். அண்டு எங்கே போச்சுனாலும் ஈஸியாக மாடிஃபை பண்ணிவிட்டு நம்மளே ஒரு பவர் சப்ளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த யூஎஸ்பிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ரிலேபிள்னு எனக்கு தெரியல. இந்த ரவுட்டரில் மட்டும்தான் வந்து இவங்க யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதோட கொஞ்சம் ஹையர் மாடல் என்கிட்ட வந்து ஒரு ஹாப் ஏசி ஸ்கொயர் ஒரு மாடல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரல் ஜாக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இதோட பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்காட்டி ஒரு நார்மல் ஒரு யூஎஸ்பியிலேருந்து கூட ரன் பண்ணிக்கலாம் போல. அதனால ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்களா இருக்கலாம். இதை பற்றி தெரில. அடுத்து பேக் சைடுக்கு வருவோம். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஏர் போகிறக்க வந்து ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வால் மவுண்டிங் பண்ணுறக்க நம்மளுக்கு ஒரு மவுண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரப்பர் ஃபீட்ஸ் 4 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்போஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்லாம் கிடையாது. இவங்க பிராண்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டி. உங்களுக்கு கேமராவில் பார்த்தாலே தெரியும். அழகாக ஒரு சாண்ட் பிளாஸ்டட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கங்கே ப்ளூ அண்ட் பிளாக் ஆக்சென்ட்லாம் வச்சு பார்க்கவே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவைஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே ஒரு மிஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு கஸ்டமைசபிள் மோட் பட்டன் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாடலில் வந்து யூஎஸ்பி போர்ட் இல்லை. அதனால் ஒரு டம்மியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம மாட் பண்ணால் ஒரு யூஎஸ்பி போர்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ரவுட்டரை பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் ஒன்று வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு பவர் அடாப்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிராண்ட் நேமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சிஇ சர்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஹையர் மாடல்ஸ் இதை வந்து இதுக்கே காஸ்ட் கம்மியான மாடல் நான் சொன்ன மாதிரி இதுக்கு அதிகமாக இருக்க மாடல் லைக் ஹெக்ஸு அப்புறம் ஏசி ஸ்கொயர் அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான பவர் அடாப்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இந்த பவர் சப்ளைஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம இதை லோ குவாலிட்டின்னு சொல்லிட முடியாது. ஒரு ரவுட்டருங்கிறப்போ 24/7 நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பவர் அடாப்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பாக்ஸில் வர இவ்வளோ தான். பவர் அடாப்டர், குயிக் ஸ்டார்ட் கைடு, தென் நம்மளோட ரவுட்டர். அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. மினிமலிஸ்டான ஒரு கார்ட்போர்ட் பேக்கிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரவுட்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 போர்ட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று இன்டர்நெட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இது டிஃபால்ட் இன்டர்நெட் போர்ட்டு. பட் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். 3 இன்டர்நெட் போர்ட், அதாவது 3 இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் எடுத்து 3 கனெக்ஷன் இதில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஒன்று வழியாக அவுட் புட் எடுத்து ஒரு ஸ்விட்சில் வச்சு கொடுத்துக்கலாம். லைக் ஒரு ஐஎஸ்பி டவுன் ஆனால் இன்னொரு ஐஎஸ்பிக்கு ரூட் ஆகிற மாதிரி பண்ணலாம். இல்லை 3 ஐஎஸ்பி கிட்ட 100 Mbps பேண்ட்விட்த் வாங்கி 300 Mbps வந்து மர்ஜ் பண்ணலாம். ஒரு இதை லோட் பேலன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து thousands ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி VPN சர்வர் ஹாஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு VPN சேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணலாம். ஸோ 1000 விஷயம் அதை வச்சு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இது சம்மந்தப்பட்டமான வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோவோ இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.